டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேற, ரைட்டர் வேறன்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம், KS கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கதை சொல்லுவார். உடனே வந்து ஜெமினி, ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க. அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார், டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு பீரியட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்கள் அது 70களில் 70 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்கெல்லாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாவே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் வந்து ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான். அவன ஒரு படைப்பாளி. ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது, டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஒரு நல்ல படம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்தா 4 பேர் அதை ஒரு ஐக்கானா எடுத்துக்கணும். ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான் சொல்றதை விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான், ஒரு படிப்பினை தான். அந்த காலத்து படங்கள்லாம் அப்படிதான் இருந்துச்சு.